ஓம் சாந்தி. இன்றைய அழகான முரளியில் அற்புதமாக பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. பாபா சொல்கிறாங்க, ஞானத்தினுடைய வாள் கூர்மையாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஞானத்தினுடைய வாள் கூர்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு யோகத்தினுடைய பலம் அதிகரிக்கும். அதாவது நினைவினுடைய பலம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நாம் நினைவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் இனிமையானவர்களாக ஆக முடியும். நாம் இனிமையானவர்களாக சதோ பிரதானமாக இருக்கும்போது இருந்தோம். இப்போ கூட நாம் சதோ பிரதானமாக ஆக்கிக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பாபா புரிய வைக்கிறாங்க. அடுத்து பாபா சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் பாருங்கள், எல்லாருமே பகவானை எதற்காக அழைத்தோம்? புதிய உலகத்தை கொண்டு வருவதற்காக. அப்போது பாபா புதிய உலகத்தை கொண்டு வர வேண்டுமானால் பழைய உலகம் விநாசமாக வேண்டும். இன்று மக்கள் தொகை அதிகமான காரணத்தினால குடியிருப்புகளெல்லாம் பாருங்க அடுக்கு மாடிகளாக கட்டப்பட்டிருக்கின்றன. பாபா சொல்கிறாங்க, விநாசம் ஏற்படும் போது அந்த மாடிகள் எல்லாமே சீட்டுக்கட்டை போல் சரிந்து விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாபா புரிய வைக்கிறாங்க, அந்த மாதிரி கட்டிடங்கள் மட்டும்தான் அழியுமா அப்படின்னா கிடையாது. நிலத்தில் இருந்தாலும் நீரில் இருந்தாலும் மலையில் இருந்தாலும் பறந்து கொண்டிருந்தாலும் கூட அழிவுங்கிறது கண்டிப்பாக ஏற்பட வேண்டும். ஏன்னா புது உலகம் கண்டிப்பாக உருவாக வேண்டும். இந்த பழைய உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களுமே புதிய உலகத்தில் இருக்காது. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் கூட சதோ பிரதானமாக, நம்ம நினைவினுடைய பலம் எவ்வளோக்கு எவ்வளோ இருந்ததோ அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்த நிலையில் இருக்கோம். அப்போ நம்மளை சுற்றில் இருக்கக்கூடிய வாயுமண்டலம் ஆனாலும் சரி, நம்ம சுற்றில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஆனாலும் சரி, எல்லாமே சதோ பிரதானமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பாபா புரிய வைக்கிறாங்க. அடுத்தது பாபா ஆன்மீக சர்ஜனாக இருக்காங்க. சர்ஜன் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மறைக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம மறைக்கும் போது அது மனதிற்குள்ளேயே அரித்து எடுத்து விடும் அப்படிங்கிற விஷயத்த பாபா புரிய வைக்கிறாங்க. இது போல் பல நல்ல நல்ல விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில் சொல்லியிருக்காங்க. வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். 10/9/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். தலைப்பு: இனிமையான குழந்தைகளே, மாயாவை வசப்படுத்துவதற்கான மந்திரம் மன் மனாபவ. இந்த மந்திரத்தில்தான் அனைத்து சிறப்புகளும் நிறைந்துள்ளன. இதே மந்திரம் உங்களை தூய்மையாக்கி விடுகின்றது. கேள்வி: ஆத்மாவின் பாதுகாப்பிற்கான நம்பர் 1 சாதனம் எது, எப்படி? பதில்: நினைவு யாத்திரைதான் பாதுகாப்பிற்கான நம்பர் 1 சாதனமாகும். ஏனென்றால் இந்த நினைவினால்தான் உங்களுடைய கேரக்டர், அதாவது நடத்தை திருந்தும். நீங்கள் மாயா மீது வெற்றி கொண்டு விடுகிறீர்கள். நினைவினால் தூய்மையில்லாத கர்மேந்திரியங்கள் சாந்தமாகி விடுகின்றன. நினைவில்தான் சக்தி கிடைக்கிறது. ஞான வாளில் தூய்மையின் கூர்மை தேவை. நினைவினால்தான் இனிய சதோ பிரதானம் ஆவீர்கள். யாரிடமும் கோபப்பட மாட்டீர்கள். அதனால்தான் நினைவு யாத்திரையில் பலவீனமாக ஆகிவிடக்கூடாது. நாம் எதுவரை நினைவில் இருக்கிறோம் என்று தன்னைத்தான் கேட்க வேண்டும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தினம்தோறும் எச்சரிக்கை அவசியம் கொடுக்க வேண்டியுள்ளது. என்ன எச்சரிக்கை? பாதுகாப்பு முதலில். பாதுகாப்பு என்பது எது? நினைவு யாத்திரை மூலம் நீங்கள் மிக மிக பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள். முக்கியமான விஷயமே குழந்தைகளுக்காக இதுதான். பாபா புரிய வைத்துள்ளார். குழந்தைகள், நீங்கள் எவ்வளவு நினைவு யாத்திரையில் ஈடுபட்டிருக்கின்றீர்களோ அவ்வளவு குஷி இருக்கும். மேலும் மேனஸ், அதாவது நடவடிக்கைகள் கூட சரியாகிவிடும். ஏனென்றால் தூய்மையாகவும் ஆக வேண்டும். நடத்தைகளும் திருந்த வேண்டும். தன்னைத்தான் சோதிக்க வேண்டும். எனது கேரக்டர், அதாவது நடத்தை, யாருக்கும் துக்கம் கொடுப்பதாக இல்லையே என்று, எனக்கு எந்த ஒரு தேக அபிமானமும் வந்துவிடவில்லையே என்று சோதிக்க வேண்டும். இதில் நல்லபடியாக தன்னை சோதிக்க வேண்டும். பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறார். குழந்தைகள், நீங்கள் படிக்கவும் செய்கிறீர்கள் என்றால் பிறகு படிப்பு சொல்லித்தரவும் செய்கின்றீர்கள். எல்லையில்லாத தந்தை படிப்பு சொல்லி தருகிறார், அவ்வளவுதான். மற்ற அனைவருமே தேகதாரிகள். இதில் முழு உலகமும் வந்துவிடுகின்றது. ஒரு பாபாதான் விதேகி, அதாவது சரீரமற்றவர். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்கிறார், நீங்களும் கூட விதேகி ஆக வேண்டும். நான் வந்திருப்பது உங்களை விதேகி ஆக்குவதற்காக. தூய்மையானால்தான் அங்கே செல்வீர்கள்.
அசுத்தமானவர்களை அங்கே அழைத்து செல்ல மாட்டேன். அதனால் முதலின் மந்திரமே இதைத்தான் தருகிறேன். மாயாவை வசப்படுத்துவதற்கானது இந்த மந்திரம், தூய்மை அடைவதற்கானது இந்த மன்மனாபவ என்ற மந்திரம். இந்த மந்திரத்தில் அதிகமான சிறப்புகள் நிரம்பியுள்ளன. இதன் மூலம்தான் தூய்மையாக வேண்டும். அந்த மந்திரத்தினுடைய பொருள் மனதினால் என் ஒருவனை நினைவு செய்க அப்படிங்கிறது. இது பாபா சொல்கிறாரு. அப்போ பாபாவை எந்த அளவுக்கு நினைவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு தூய்மையாகவும் அந்த அளவுக்கு சாந்தமாகவும் அப்போ தூய்மையாகும் போது தான் அந்த அழகான உலகத்திற்கு பாபா கூட்டிகிட்டு போவேன்னு சொல்கிறாரு. அப்போ அசுத்தமானவர்களை யாருமே நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ நினைவு செய்து செய்து தன்னை தூய்மையாக மாற்ற வேண்டும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாகிறோமோ அந்த அளவுக்கு யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டோங்கிற விஷயத்தை பாபா புரிய வைக்கிறாரு. மனிதரிலிருந்து தேவதையாக வேண்டும். நிச்சயமாக நாம் தான் தேவதையாக இருந்தோம். தனக்கான பாதுகாப்பினை விரும்பினாலும் சரி அல்லது உறுதி நிறைந்த மகாவீர் ஆக விரும்பினாலும் சரி இந்த புருஷார்த்தம் செய்யுங்கள். பாபாவோ அறிவுரை தந்து கொண்டே இருப்பார். டிராமா என்று சொல்லிக்கொண்டும் இருப்பார். டிராமாவின் அனுசாரம் அனைத்தும் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு வருங்காலத்திற்காகவும் சொல்லி புரிய வைத்து கொண்டே இருப்பார். நினைவு யாத்திரையில் பலவீனமாக ஆகக்கூடாது. வெளியில் உள்ள பந்தனங்களிலிருந்தும் கோபிகைகள் எவ்வளவு நினைவு செய்கின்றன, அந்த அளவுக்கு முன்னிலையில் இருப்பவர்கள் நினைவு செய்வதில்லை. அவர்கள் உயர்ந்த பதவி பெற முடியும். நல்ல நல்ல பெரிய சென்டர்களை பராமரிக்கக்கூடிய முக்கியமானவர்கள் கூட நினைவு யாத்திரையில் பலவீனமாக உள்ளனர் என்பதை பார்க்கப்படுகின்றது. நினைவின் கூர்மை மிக நன்றாக இருக்க வேண்டும். ஞானம் என்ற வாளில் நினைவின் கூர்மை இல்லாத காரணத்தினால் யாருடைய புத்தியிலும் பதிவதில்லை. இப்போ யாருக்கு ஞானம் நன்றாக புரியவில்லையோ, ஞானத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நினைவினுடைய கூர்மையானது கம்மியாக இருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. ஞானத்தை நல்லா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நினைவு செய்வோம். ஏன்னா ஞானமே எதை சொல்லுது, நல்லா நினைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழகான ரகசியத்தை சொல்லுது. ஏன்னா நினைவு தான் முக்கியமானது. நினைவுனால தான் தூய்மையாக நினைவுனால தான் நம்மளோட நடத்தைகள் மாறுது. நினைவுனால தான் நம்ம புது உலகத்துக்கு போக போகிறோம். நினைவுனால தான் எல்லாத்தையுமே மாற்ற போகிறோம். அப்போ பாபா இந்த விஷயத்தை அழகாக புரிய வைக்கிறாங்க. நினைவின் கூர்மை மிக நன்றாக இருக்க வேண்டும். ஞானம் என்ற வாளில் நினைவின் கூர்மை இல்லாத காரணத்தால் யாருடைய புத்தியிலும் பதிவதில்லை. முழுமையாக வாழ்ந்து கொண்டே இறப்பதில்லை. குழந்தைகள் முயற்சி செய்கின்றனர். ஞான பானத்தை எய்தி பாபா உடையவர்களாக ஆக்க வேண்டும் அல்லது மறுபிறவி எடுத்தவர்களாக ஆக்க வேண்டும். ஆனால் இறப்பதில்லை. அதனால் நிச்சயமாக ஞானம் என்ற வாளில் குறைபாடு உள்ளது. பாபா அறிந்திருக்கலாம், டிராமா முற்றிலும் சரியாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் வரும் காலத்திற்காகவோ புரிய வைத்து கொண்டே இருப்பார் இல்லையா. பாபா எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறாங்க பாருங்கள். நடந்து முடிந்தது மட்டுமே நாடகம். ஆனாலும் நடக்க போகிற நாட்களில் கூட நல்ல மாற்றங்களை கொண்டு வரணும்னு பாபா தொடர்ந்து புரிய வைக்கிறாங்க. அதுபோல் நாம் கூட ஞானத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதற்கெல்லாம் நாடகம்னு சொல்லக்கூடாது. இனிமேல் நடந்த நாடகத்தில் இருந்தால் நடக்கும் அந்த மாதிரி கிடையாது. என்ன நடந்து முடிந்ததோ அதுதான் நாடகம். நடக்கக்கூடிய காலத்தில் எல்லாத்தையுமே நம்ம சரி செய்து மாற்ற வேண்டும் அப்படிங்கிற உண்மையான ஞானத்தை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நினைவு அப்படிங்கிறது தானாகவே ஏற்படும். ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் எதுவரை நினைவு செய்கின்றோம்? நினைவினால்தான் பலம் வரும். அதனால் சொல்லப்படுகிறது, ஞானம் என்ற வாளில் கூர்மை வேண்டும். ஞானத்தையும் மிகவும் சகஜமாக புரிய வைக்க முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவில் இருக்கின்றீர்களோ அவ்வளவு அதிக இனிமையானவராக ஆகிக்கொண்டே போவீர்கள். நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தபோது இனிமையானவர்களாக இருந்தீர்கள். இப்போது சதோ பிரதானமாக ஆக வேண்டும். உங்கள் சுபாவமும் மிகவும் இனிமையானதாக இருக்க வேண்டும். ஒருபோதும் கோபப்படக்கூடாது. கோபப்படுகிற மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது. அதுபோல முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ஈஸ்வரிய கல்லூரி ஸ்தாபனை செய்வதற்கான சேவை மிகவும் உயர்ந்தது. விஸ்வ வித்யாலயங்களோ பாரதத்தில் அதிகமாக பாடப்படுகின்றன. உண்மையில் அப்படியல்ல. ஒரே ஒரு விஸ்வ வித்யாலயம்தான் உள்ளது. தந்தை அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி அளிக்கின்றார். பாபாவுக்கு தெரியும் உலகம் முழுவதிலும் உள்ள மனிதர்கள் அனைவருமே அழிந்து போவார்கள் என்று. பாபாவை அழைத்ததும் இதற்காகத்தான்.
அதாவது இந்த அசுத்த உலகத்தின் அழிவு மற்றும் புதிய உலகத்தின் ஸ்தாபனை செய்யுங்கள் என்பதற்கு. குழந்தைகளும் புரிந்து கொண்டுள்ளார்கள். நிச்சயமாக பாபா வந்துவிட்டார். இப்போது மாயாவின் பகட்டு எவ்வளவு உள்ளது. அம்பியாவின் வீழ்ச்சி பற்றிய விளையாட்டையும் காட்டுகின்றன. பெரிய பெரிய கட்டிடங்கள் முதலானவற்றை கட்டிக்கொண்டுள்ளன தான் பகட்டு. சத்யுகத்தில் இத்தனை மாடிகள் உள்ள வீடுகளை கட்ட மாட்டார்கள். இங்கே கட்டப்படுகின்றன. ஏனென்றால் வசிப்பதற்கான இடம் குறைவு. அதாவது அதிகப்படியான மக்கள் வரும்போது அவங்க ஒவ்வொரு இடத்திலும் தனித்தனியாக நிலத்தில் வீடு கட்ட முடியாதனால தான் இன்றைக்கி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உருவாயிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சத்யுகத்திலலாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போ வசிப்பதற்கான இடம் குறைவாக இருக்கிறனால அடுக்கடுக்காக மாடிகள் கட்டுகின்றார்கள். ஆனால் வீழ்ச்சி அடையும் போது பாபா சொல்கிறாங்க, விநாசம் ஆகும்போது பெரிய பெரிய கட்டிடங்கள் அனைத்தும் விழுந்துவிடும். முன்பெல்லாம் இவ்வளவு பெரிய பெரிய கட்டிடங்கள் உருவானதில்லை. வெடிகுண்டுகளை போடும்போது சீட்டுக்கட்டை போல சரிந்து விழுந்துவிடும் சொல்றார் பாபா. இதனுடைய அர்த்தம் அவர்கள் மட்டும் இறந்து போவார்கள், மற்றவர்கள் பிழைத்து கொள்வார்கள் என்பது கிடையாது. யார் எங்கே இருக்கின்றார்களோ, சமுத்திரத்தில் இருந்தாலும், நிலத்தில் இருந்தாலும், ஆகாயத்தில் இருந்தாலும், மலை மீது இருந்தாலும், பறந்து கொண்டிருந்தாலும் அனைவரும் அழிந்து போவார்கள். நிலம் இருக்கிற இடத்துல நிலநடுக்கம் ஏற்படும், தண்ணி இருக்கிற இடத்துல வெள்ளம் வரலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயும் இதங்கள்னாலேயும் அழிவு ஏற்படும், வெடிகுண்டுகள்னால அழிவு ஏற்படும். இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் மற்றவங்களாம் காப்பாற்றப்படுவாங்க, எந்த இடத்துல இருந்தால் சேஃப்டி அப்படியெல்லாம் இல்லை. அழியும் காலத்தில் எல்லாமே அழிந்து தான் போகுங்கிற விஷயத்த பாபா புரிய வைக்கிறாரு. இது பழைய உலகம் இல்லையா? 84 லட்சம் உயிர்கள் இருந்தாலும் எல்லாமே அழிந்து போகும். அங்கே புது உலகத்தில் இது போல எதுவும் நடைபெறாது. இவ்வளவு மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். சுகள் போன்ற வேற ஜீவ ஜந்துக்கள் எதுவும் இருக்காது. இங்கோ ஏராளமாக உள்ளன. இப்போது குழந்தைகள் நீங்களும் தேவதை ஆகின்றீர்கள் என்றால் அங்கே ஒவ்வொரு பொருளும் சதோ பிரதானமாக இருக்கும். பாபா அழகா புரிய வைக்கிறாங்க. நாம எந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணம் தூய்மையாக இருக்கின்றதோ, நம்ம செயல்கள் தூய்மையாக இருக்கிறதோ, அதுபோல அங்கே இருக்கக்கூடிய உயிர்களும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வாயு மண்டலமும் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமாக இருக்குங்கிற விஷயத்த பாபா புரிய வைக்கிறாங்க. இங்கேயும் கூட பெரிய மனிதர்களின் வீடுகளுக்கு செல்வீர்களானால் அங்கே மிகவும் சுத்தமாக இருக்கும். நீங்களும் அனைவரை காட்டிலும் அதிகமாக பெரிய தேவதையாக போகிறீர்கள். பெரிய மனிதர்கள் என்று கூட சொல்ல மாட்டார்கள். நீங்கள் மிக உயர்ந்த தேவதை ஆகின்றீர்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. பாபா சொல்கிறாங்க, பெரிய பெரிய மனிதர்களுடைய வீட்டுக்கு போகும்போதே அவ்வளோ ராயலாக அவ்வளோ சுத்தமாக இருக்குது. அப்போது நாமெல்லாம் யார்? பெரிய மனிதர்கள் கிடையாது, மிக உயர்ந்த தேவதைகள். அப்போது நாம் இருக்கின்ற இடம் எவ்வளவோ சுத்தமானதாக இருக்கும். நம்மை சுற்றியில் இருக்கக்கூடிய பொருட்கள் எவ்வளவோ ராயலானதாக இருக்கும். அதை பாபா புரிய வைக்கிறாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் கூட நீங்கள் இதே போல நம்பர் வார் ஆகியிருந்தீர்கள். இவ்வளவு குப்பைகள் முதலானவை அங்கே இருக்காது. குழந்தைகளுக்கு மிகவும் குஷி ஏற்படுகிறது. நாம் உயர்ந்த தேவதை ஆக போகிறோம். ஒரே ஒரு தந்தை தான் நமக்கு படிப்பு சொல்லி தருபவர். அவர் நம்மை மிகவும் உயர்ந்தவராக ஆக்குகின்றார். படிப்பில் எப்பொழுதுமே நம்பர் வார் தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள். சிலர் குறைவாக படிக்கின்றனர், சிலர் அதிகமாக படிக்கின்றனர். இப்போது குழந்தைகள் புருஷார்த்தம் செய்து கொண்டுள்ளனர். பெரிய பெரிய சென்டர்களை திறந்து கொண்டிருக்கின்றன. பெரிய பெரிய மனிதர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக பாரதத்தின் புராதன ராஜயோகமும் பாடப்பட்டுள்ளது. குறிப்பாக வெளிநாட்டினருக்கு அதிக ஆர்வம் உள்ளது ராஜயோகம் கற்பதற்காக. பாரதவாசிகளோ தமோ பிரதானமான புத்தியில் உள்ளனர். அவர்கள் கூட தமோ புத்தி உள்ளவர்கள். ஆனால் அவர்களுக்கு பாரதத்தின் புராதன ராஜயோகத்தை கற்பதற்கான ஆர்வம் உள்ளது. பாரதத்தின் புராதன ராஜயோகம் பெயர் பெற்றதாகும். அதன் மூலம்தான் பாரதம் சொர்க்கமாக ஆனது. முழுமையாக புரிந்து கொள்பவர்கள் மிக சிலரே வருகின்றனர். சொர்க்கமாகிய ஹெவன் கடந்து சென்று விட்டது, மீண்டும் நிச்சயமாக வரும். ஹெவன் அல்லது பாரடைஸ் அனைத்தையும் விட மிகப்பெரிய உலக அதிசயமாகும். சொர்க்கத்திற்கு எவ்வளவு பெயர் புகழ் உள்ளது. சொர்க்கம் மற்றும் நரகம் சிவாலயம் மற்றும் வேஷ்யாலயம் ஆகும். நாம் இப்போது சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு இப்போது நம்பர் வார் நினைவு உள்ளது. அங்கே செல்வதற்காக சிவ பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான். நம்ம ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னா பாபாவை நினைவு செய்யணும். பாபாவை எந்த அளவுக்கு நினைவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மிக உயர்ந்த பதவியில் இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த பாபா புரிய வைக்கிறாங்க. அனைவரையும் அழைத்து செல்லும் வழிகாட்டி ஆவார். பக்தி இரவு என சொல்லப்படுகிறது, ஞானம் பகல் என சொல்லப்படுகிறது. இது எல்லையற்ற விஷயமாகும்.
புதிய பொருள் மற்றும் பழைய பொருளுக்கிடையில் மிகுந்த வேறுபாடு உள்ளது. இப்போது குழந்தைகளுக்கு மனதில் தோன்றுகிறது, இவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பு, உயர்ந்ததிலும் உயர்ந்த கட்டிடத்தில் படிப்பிப்போமானால் பெரிய பெரிய மனிதர்கள் வருவார்கள். ஒவ்வொருவருக்கும் அமர்ந்து சொல்லி புரிய வைக்க வேண்டியுள்ளது. உண்மையில் படிப்பு அல்லது கல்விக்காக தனிமையான இடங்கள் உள்ளன. பிரம்ம ஞானிகளின் ஆசிரமங்களும் நகரத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளன, மேலும் கீழ்த்தளத்தில் தான் இருக்கின்றன. இவ்வளவு உயரமான மாடிகளில் இருப்பதில்லை. இப்போதும் பிரதானமாக ஆன காரணத்தினால் நகரத்தின் உள்ளே நுழைந்து விட்டனர். அந்த சக்தி குறைந்தும் போய்விட்டது. இந்த சமயம் அனைவரின் பேட்டரியும் காலியாகிவிட்டது. ஸோ அந்த காலத்துலலாம் பிரம்மத்தை நினைக்கக்கூடிய ஞானிகளுடைய ஆசிரமங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அவுட்டரில் இருக்கும், அது கீழ்த்தளத்தில் இருக்கும். சூழ்நிலைகளே மனதிற்கு ஒரு இதம் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் பாருங்கள், இட பற்றாக்குறை காரணமாக எல்லாருமே நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. எல்லாருக்கும் சக்தி குறைஞ்சிருச்சு, பேட்டரி கூட காலியாச்சுன்னு பாபா சொல்கிறாங்க. இப்போ பேட்டரியை எப்படி நிரப்புவது? அவை தவிர வேறு யாரும் பேட்டரியை ரீசார்ஜ் செய்ய முடியாது. குழந்தைகளுக்கு பேட்டரி சார்ஜ் செய்வதால் தான் சக்தி வருகிறது. அதற்காக முக்கியமானது நினைவாகும். அப்போ ஆத்மாவில் சக்தி நிரம்பணுனாலும் நினைவு தான் முக்கியம்னு பாபா சொல்கிறாங்க. அதில் தான் மாயாவின் விக்னங்கள் ஏற்படுகின்றன. சிலரோ சர்ஜனுக்கு முன் அமர்ந்து அனைத்தையும் சொல்லிவிடுகின்றன, சிலர் மறைத்து விடுகின்றன. உள்ளுக்குள் இருக்கும் குறைபாடுகளை பாபாவிற்கு சொல்லிவிட வேண்டும். இந்த ஜென்மத்தில் என்ன பாவங்கள் செய்துள்ளனரோ அவற்றை அவிநாசி சர்ஜன் முன்னிலையில் வர்ணனை செய்ய வேண்டும். இல்லை என்றால் மனதுக்குள் அரித்து கொண்டே இருக்கும். சொன்னதற்கு பிறகு அரிக்காது. உள்ளுக்குள்ளேயே வைத்து விடுவது என்பது நஷ்டத்தை உண்டாக்கிவிடும். நம்ம பாபா டாக்டராக இருக்கார், அவர் முன்னாடி அமர்ந்திருக்கும் போது இந்த பிறவியில் நாம் என்னென்ன குற்றங்கள் செய்கின்றோமோ அந்த நோய்களை எல்லாம் பாபா முன்னாடி சொல்லிடணும். இல்லை அப்படின்னா நமக்குள்ளேயே அது குற்ற உணர்வாக அரித்து கொண்டு இருக்கும். அப்புறம் எப்படி நினைவு செய்கிறது? அதனால் எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லிடணும்னு பாபா சொல்கிறாங்க. யார் உண்மையிலும் உண்மையான குழந்தைகளாக ஆகின்றார்களோ அவர்கள் அனைத்தையும் பாபாவுக்கு சொல்லிவிடுவார்கள். இந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவங்கள் செய்துள்ளேன், நாளுக்கு நாள் பாபா உத்வேகம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இது உங்களுடைய கடைசி பிறவி. தமோ பிரதானமானதனால் பாவமும் நிச்சயமாக ஏற்படும் இல்லையா? பாபா சொல்கிறார், நான் அநேக பிறவிகளின் கடைசி பிறவியில் யார் நம்பர் 1 தூய்மையற்றவராக ஆகின்றார்களோ அவருக்குள் தான் பிரவேசமாகின்றேன். ஏனென்றால் அவர்தான் மீண்டும் நம்பர் 1 செல்ல வேண்டும். அதிக முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. இந்த பிறவியில் பாவங்கள் நிகழ்ந்துள்ளன இல்லையா? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது அநேகருக்கு தெரிவதே இல்லை. உண்மையை சொல்வதில்லை. ஒரு சிலர் உண்மையை சொல்லிவிடுகின்றனர். பாபா புரிய வைத்துள்ளார், குழந்தைகளே, உங்களுடைய கர்மேந்திரியங்கள் கர்மாத்தீத் அவஸ்தா நிலை அமையும் போதுதான் சாந்தமடைகின்றன. எப்படி மனிதர்கள் முதுமையடைந்து விட்டால் கர்மேந்திரியங்கள் தானாகவே சாந்தமாகி விடுகின்றன, இதிலோ சிறு வயதிலிருந்தே அனைத்தும் சாந்தமாகி விட வேண்டும். யோக பலத்தில் நல்லபடியாக இருந்தால் இந்த அனைத்து விஷயங்களும் முடிந்துவிடும். அங்கே இது போன்ற அழுக்கான நோய், குப்பை முதலான எதுவும் இருப்பதில்லை. பாபா சொல்கிறாங்க, கர்மத்தை வென்றவர்களாக ஆகும்போது தான் இந்த கர்மேந்திரியங்கள் கூட ரொம்ப ரொம்ப அமைதியாகன்னு சொல்கிறாங்க. வானப்பிரஸ்த நிலை அப்படிங்கிறது இப்பொழுதிலிருந்து இருக்க வேண்டும். அதாவது எல்லா கர்மங்களையும் வென்றவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்கள் மிகவும் தூய்மையாக சுத்தமாக இருப்பார்கள். அங்கே இருப்பதே ராமராஜ்யம், இங்கே உள்ளது ராவண ராஜ்யம். ஆகவே அநேக விதமான அழுக்கான நோய்கள் முதலியன உள்ளன. சத்யுகத்தில் இவை எதுவும் இருக்காது. கேட்கவே வேண்டாம். பேரே எவ்வளவு முதல் தரமாக உள்ளது. சொர்க்கம், புது உலகம், மிக தூய்மையாக இருக்கும். பாபா புரிய வைக்கிறார், இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் நீங்கள் இந்த அனைத்து விஷயங்களையும் கேட்கின்றீர்கள். நேற்று நீங்கள் கேட்டதில்லை. நேற்று மரண உலகத்தின் எஜமானர்களாக இருந்தீர்கள். இன்று அமர உலகத்தின் எஜமானர் ஆகின்றீர்கள். நிச்சயம் ஏற்பட்டு விட்டது. நேற்று மரண உலகத்தில் இருந்தும் இப்போது சங்கமயுகத்தில் வருவதன் மூலம் அமர உலகத்திற்கு செல்வதற்காக நீங்கள் புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். படிப்பு சொல்லி தருபவரும் இப்போது கிடைத்துள்ளார். நல்லபடியாக படிக்கின்றார்கள் என்றால் பணம் முதலியவற்றையும் கூட நன்கு சம்பாதிக்கின்றனர். பணம் அதாவது தியாகம் படிப்புக்குத்தான் என சொல்வார்கள். இதுவும் அது போலதான். இந்த படிப்பினால் நீங்கள் மிக உயர்ந்த பதவி பெறுகிறீர்கள். இப்போது நீங்கள் ஒளியில் இருக்கிறீர்கள். இதுவும் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நீங்களும் பிறகு அடிக்கடி மறந்து போகிறீர்கள். பழைய உலகிற்கு சென்று விடுகிறீர்கள். மறப்பது என்றால் பழைய உலகத்திற்கு சென்று விடுவது என்று அர்த்தம்.
இப்போது சங்கமயுக பிராமணர்களாகிய உங்களுக்கு தெரியும், நாம் கலியுகத்தில் இல்லை. இதை சதா நினைவில் வைக்க வேண்டும். நாம் புது உலகத்தின் மாலிக் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். பாபா நமக்கு படிப்பு சொல்லி தருவதே புது உலகத்திற்கு செல்வதற்காகத்தான். இது சுத்த அகங்காரமாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கும் கூட ஒருபோதும் அசுத்த சிந்தனை வரக்கூடாது. புருஷார்த்தம் செய்து செய்தே கடைசியில் முடிவு வெளியாகிவிடும். பாபா புரிய வைக்கிறார், இச்சமயம் வரை அனைவரும் முயற்சி செய்பவர்கள்தான். பரீட்சை வந்துவிட்டால் நம்பர்வார் பாஸ் ஆகி பிறகு மாற்றலாகி விடுவார்கள். உங்களுடையது எல்லையற்ற படிப்பு. இதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். நீங்கள் எவ்வளவு சொல்லி புரிய வைக்கின்றீர்கள். புதிதாக வந்து கொண்டே இருக்கின்றனர். எல்லையற்ற தந்தையிடம் ஆஸ்தி பெறுவதற்காக. தூரத்தில் இருக்கலாம், இருந்தாலும் கேட்டுக்கொண்டே இப்படிப்பட்ட தந்தையை காண செல்ல வேண்டும் என்பதற்காக நிச்சய புத்தி உடையவராக ஆகிவிடுகின்றனர். எந்த தந்தை குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி தருகின்றாரோ அப்படிப்பட்ட தந்தையை நேரடியாக அவசியம் சந்திக்க வேண்டும். புரிந்து கொண்டுதான் இங்கே வருகின்றனர். யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட இங்கே வந்ததும் புரிந்து கொள்வார்கள். பாபா சொல்கிறார், மனதில் எந்த விஷயம் இருந்தாலும் கூட புரியவில்லை என்றால் கேளுங்கள். பாபாவோ காந்தமில்லையா? யாருடைய அதிர்ஷ்டத்தில் உள்ளதோ அவர்கள் நல்லபடியாக பிடித்து கொள்ள முடியும். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பிறகு முடிந்தது. கேட்டும் கேட்காதவர்களாக இருந்து விடுகின்றனர். இங்கே யார் அமர்ந்து படிப்பு சொல்லி தருகிறார்? பகவான். அவருடைய பெயர் சிவன். சிவ் பாபா தான் நமக்கு சொர்க்கத்தின் ராஜ பதவி தருகிறார். பிறகு எந்த படிப்பு நல்லது? நீங்கள் சொல்வீர்கள், எங்களுக்கு சிவபாபா படிப்பு சொல்லி தருகிறார், இதன் மூலம் 21 பிறவிகளுக்கான ராஜ பதவி கிடைக்கிறது. இப்படி புரிய வைத்து அழைத்து செல்கிறார். சிலரோ முழுமையாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இவ்வளவு சேவை செய்ய முடிவதில்லை. பந்தனத்தின் பிணைப்பில் கட்டுண்டு இருக்கின்றனர். ஆரம்பத்திலோ நீங்கள் எப்படி தங்களை சங்கிலியால் கட்டப்பட்டிருந்ததிலிருந்து விடுவித்து கொண்டு வந்தீர்கள். எப்படி சிலர் போதை மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். இதுவும் டிராமாவில் ஒரு பாகமாக இருக்கிறது. அது கவர்ச்சியாக ஆயிற்று. டிராமாவில் பட்டி நடைபெற வேண்டும் என்று இருந்தது. உயிருடன் இருந்து கொண்டே இறந்த நிலை அடைந்த பிறகு மாயாவின் பக்கம் ஒரு சிலர் சென்று விட்டனர். யுத்தமும் நடைபெறுகிறது இல்லையா? மாயா பார்க்கிறது, இவர் மிகவும் தைரியத்தை காட்டி இருக்கிறார். இப்போது நாம் அடி கொடுத்து பார்ப்போம், பக்காவாக இருக்கின்றாரா இல்லையா என்று. குழந்தைகளுக்கு எவ்வளவு பராமரிப்பு இருந்தது, அனைத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தார். குழந்தைகள், நீங்கள் ஆல்பம் முதலியவற்றை பார்க்கின்றீர்கள், ஆனால் சித்திரங்களை பார்ப்பதாலும் கூட புரிந்து கொள்ள முடியாது. என்னென்ன நடந்தது என்று யாரேனும் அமர்ந்து புரிய வைக்க வேண்டும். எப்படி பட்டியில் இருந்தார்கள், பிறகு ஒவ்வொருவரும் எப்படி வெளியேறினார்கள், எப்படி ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கும் போது கூட சில கெட்டு போகிவிடுகின்றன. இதுவும் ஈஸ்வரிய மிஷனரி ஆகும். ஈஸ்வரன் அமர்ந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். இவ்விஷயம் யாருக்கும் தெரியாது. பட்டியல பாருங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் கொஞ்சம் பேராக வெளியேறிட்டாங்க. பாபா சொல்கிறாங்க, இது கூட நாடகத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த புரிய வைக்கிறாரு. சிலர் பட்டியிலிருந்து ஏன் வெளியில் போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோன்னா, ரொம்ப தைரியசாலியாக இருக்காங்கன்னா மாயா என்ன பண்ணுது, இவங்க தைரியசாலியாக இருக்காங்களான்னு பார்க்குறக்காக அடி கொடுக்குது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இல்லை நான் தைரியசாலி தான் நிரூபிக்கிறதுக்காக நல்ல நினைவில் இருந்து புருஷார்த்தம் செய்து மாயாவை விரட்டிடுறாங்க. சில பேர் மாயாவினுடைய அடி தாங்க முடியாமல் என்ன மாயா அடித்து பார்க்கும்போது உடனே என்ன பண்ணிடுறாங்க, சிலர் வெளியே போயிடுறாங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க, இது கூட நாடகத்தில் இருக்குங்கிற விஷயத்த புரிய வைக்கிறாங்க. எப்படி ரூபா நோட்டு அச்சடிக்கும் போது கூட அது நல்லது மட்டும்தான், வேல்யூபிளானது தான். சிலர் கெட்டு போகுது. அதுபோல் பாபா நல்ல குழந்தை கெட்ட குழந்தைகள் யார் எப்படி இருக்காங்களோ எல்லாருக்குமே பாபா நாலேஜ் கொடுக்குறாங்க. சிலர் வெளியில் போகிறாங்க அப்படிங்கன்னா அவங்களுடைய அது துரதிர்ஷ்டம். பாபாவை அழைக்கவும் செய்கிறார்கள், ஆனால் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இது எப்படி முடியும் என கேட்கிறார்கள். மாயா ராவணன் முற்றிலும் இதுபோல ஆக்கிவிட்டுள்ளான். சிவ பாபாவிற்கு பூஜை செய்கின்றனர், பிறகு சர்வவியாபி என சொல்லிவிடுகின்றனர். சிவ் பாபா என சொல்கிறீர்கள், பிறகு சர்வவியாபியாக எப்படி இருப்பார்? பூஜை செய்கின்றனர், லிங்கத்தை சிவன் என சொல்கின்றனர். இதில் சிவன் அமர்ந்துள்ளார் என சொல்வதில்லை. இப்போது கல் மண்ணில் பகவான் இருப்பதாக சொல்வது என்றால் அனைத்துமே பகவானே பகவானா என்ன? பகவான் முடிவற்றவராக வரையறையின்றி இருக்க முடியாது இல்லையா? ஆக பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். கல்பத்திற்கு முன்பும் கூட இதுபோல புரிய வைத்திருந்தார்.
நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: வெறுப்பில்லாத ஒரு இனிமையான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். பாபாவிற்கு சமமாக அசரீரி ஆவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். நினைவு பலத்தின் மூலம் தனது சுபாவத்தை இனிமையானதாகவும் கர்மேந்திரியங்களை சாந்தமானதாகவும் ஆக்கிக்கொள்ள வேண்டும். 2. இப்போது நாம் சங்கம யுகத்தவர், கலியுகத்தவர் அல்ல என்ற இதே நஷாவில் சதா இருக்க வேண்டும். பாபா நம்மை புது உலகின் எஜமானர் ஆக்குவதற்காக படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். அசுத்த சிந்தனைகளை முடித்துவிட வேண்டும். வரதானம்: அகால பீடம் மற்றும் இதய பீடத்தில் அமர்ந்து எப்போதும் சிறந்த செயல்களை செய்யக்கூடிய கர்ம யோகி ஆவீர்களாக. இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு 2 பீடம் கிடைக்கின்றது. ஒன்று அகால பீடம், 2வது இதய பீடம். ஆனால் யாருடைய ஆட்சி நடக்கின்றதோ அவர்கள்தான் சிம்மாசனத்தில் அமர்கிறார்கள். அக்கால் தக்த் நக்ஷின், யார் அகால பீடத்தில் அமரக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் சுய ராஜ்ய அதிகாரியாக இருப்பார்கள். மேலும் தந்தையின் தில் தக் நஷின், இதய பீடத்தில் அமர்ந்திருப்பவர்கள் தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆவார்கள். அதில் ராஜ்ய பாக்கியம் எல்லாமே வந்து விடுகிறது. கர்ம யோகி என்றால் 2 பீடங்களிலுமே அமர்ந்திருப்பவர்கள். அப்பேற்பட்ட தக்த் நஷின், அதாவது பீடத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாவின் ஒவ்வொரு செயலும் சிறந்ததாக ஆகிவிடுகிறது. ஏனென்றால் எல்லா கர்மேந்திரியங்களும் லா அண்ட் ஆர்டர், சட்டப்படியும் ஒழுங்காகவும் செயல்பட்டு கொண்டிருக்கும். ஸ்லோகன்: யார் எப்பொழுதும் சுயமரியாதையின் சீட்டில் அதாவது இருக்கையில் நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களே குணவான் மற்றும் மகான் ஆவார்கள். ஓம் சாந்தி.